உன் பிள்ளைகளுக்கு என்றென்றும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லப்படுகிற வார்த்தை, நீ உண்டாக்கி வைத்திருக்கிற வீடு, நீ உண்டாக்கி வைக்கிற தொழில், நீ உண்டாக்கி வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷங்கள், உன் பிள்ளையின் பிள்ளைகள் அதிலே நடந்து, அதிலே வாழ்ந்து செழித்து பிழைத்திருப்பார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரணம், சத்திய மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உண்மையான வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையிலே கோணான பாதை செவையாக்குவார். அருமையானவர்களே, நீ உத்தம மார்க்கத்தாய் இருப்பீங்களா? ஆனால் உங்களுக்கு பாடுகள் இருக்குமே, ஆனால் வேதனைகள் இருக்குமே, ஆனால் சோர்ந்து போகாதீர்கள். உத்தமமாய் நடக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் தெரியும், ஆனால் அந்த நடந்து போகிற பாதையிலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையாயிருக்கும். அந்த உத்தமத்திலே நடந்து போகிற பாதை நீ கால் வைக்கும் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றுவார். ஏனென்றால் நீ உத்தமமாய் நடக்கிறபடினாலே உன் நடக்கிற இடம், நீ மிதிக்கிற தேசம் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீ உத்தமமா இருக்கத்தான், ஏனென்றால் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறபடினாலே, ஏனென்றால் வார்த்தைக்கு பிரியமாய் நடக்கிறபடினாலே